திரும்பவும் இந்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய தினம் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, கடந்த சில தினங்களாக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பான செய்திகளை நிறைய ஊடகங்களிலும் செய்தித்தாள்களையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த செய்திகள் குறிப்பாக தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். குறிப்பாக கர்நாடக மாநிலத்தில் முன்னாள் பிரதமரான தேவகவுடா அவருடைய பேரன் பிரஜ்வால் ரேவண்ணா அவர் மீதான புகார் என்பது அந்த மாநிலத்தை மட்டுமல்லாமல் நாடு முழுக்க பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. தன்னிடம் உதவி கேட்டு வந்த பல பெண்களை அவர் சீரழித்திருக்கிறார் அப்படிங்கிற புகார் அடிப்படையில் கிட்டத்தட்ட 2700 வீடியோக்கள் இணையத்தில் வெளிவந்திருக்குது. அந்த வீடியோக்கள் என்பது அந்த மாநில அரசியலே பெரிய அளவில் புரட்டி போட்டிருக்கு. அவர் அந்த கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அவர் பாஜக கூட்டணி வேட்பாளராக கர்நாடகத்தில் அறிவிக்கப்பட்டு பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருந்தார் அப்படிங்கிறது இங்கே கவனிக்க வேண்டியது. இந்த புகார் தொடர்பாக மகளிர் ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்திருக்கிறாங்க. அவர் இப்போ எங்கே இருக்கிறாரு அப்படின்னு தெரில. ஜெர்மனி தப்பித்து போய்விட்டதாக செய்தி. மாநிலத்தை தாண்டி இப்போது சர்வதேச அளவில் இந்த மாதிரியான பிரச்சனைகள், அதுவும் பாஜக தேர்தல் களத்தில் தேர்தல் நேரத்தில் இப்படி ஒரு பிரச்சனையில் சிக்கியிருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் விவாதத்திற்குள்ளாகவும் மாறி இருக்கு. உண்மையில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் என்பது பாஜக ஆட்சி காலத்தில் எந்தளவு அதிகரிச்சிருக்கு, அதற்கு எதிரான நடவடிக்கைகளை பாஜகவினர் குறிப்பாக பெண் சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய பிரதமர் மோடி எந்தளவு எடுத்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய கேள்வி என்பது தான் மிஞ்சி நிற்கிது. இந்த விவகாரத்தில் காங்கிரஸ் இந்த பாஜக மேலேயும் அதே மாதிரி தேவகவுடா அவர் பேரனுக்கு எதிராகவும் நிறைய போராட்டங்களை நடத்திட்டு இருக்கிறாங்க. குமாரசாமி அவர்களும் இது தொடர்பாக என்ன செய்யறதுன்னு தெரியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இந்த இடைநீக்கம், அவர் மீதான விசாரணை, இதையெல்லாம் தாண்டி கடந்த காலங்கள்லையும் பாஜக எப்படி செயல்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறதையும் இங்கே கவனிக்க வேண்டியதாக இருக்குது. இந்த செய்தி வந்துட்டு இருக்க அப்படியே இன்னொரு பக்கம் மணிப்பூர் தொடர்பாகவும் ஒரு செய்தி ஒன்று வந்திருக்குது. அது என்னன்னா, மணிப்பூர் கலவரம் நடைபெற்ற போது 75 நாட்களுக்கு பிறகு ஒரு 2 பெண்கள் நிர்வாணமாக்கப்பட்டு அடித்து துன்புறுத்தப்பட்டு பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு சாலைகளில் இழுத்து வரப்பட்ட ஒரு வீடியோ ஒன்று அப்போ வைரலாச்சு. அதை அப்போது பிரதமர் மோடி குறிப்பிட்டு பேசும்போது அது தனக்கு அதிர்ச்சி அளிப்பதாக சொன்னார். ஒரு நாட்டினுடைய மக்களுக்கு 75 நாட்களுக்கு பிறகு இப்படி ஒரு வன்முறை நடந்திருக்கு, இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு கேட்டு அதிர்ச்சி ஆகிறது ஒரு பக்கம் இருந்தாலும், ஒரு பிரதமருக்கே 25 நாட்களுக்கு அப்புறம் தான் இதை குறித்து பேசுவதற்கான நேரம் கிடச்சிருக்கா அப்படிங்கிற கேள்விகள்லாம் கூட அப்போ வச்சாங்க. இப்போது அந்த தொடர்பாக சிபிஐ விசாரணை மேற்கொண்ட நிலையில் அது தொடர்பாக குற்றப்பத்திரிகையை தாக்கல் செஞ்சுருக்காங்க. அந்த குற்றப்பத்திரிகையில் ஒரு முக்கியமான அம்சத்தை குறிப்பிட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, அந்த 2 பெண்களை, பாதிக்கப்பட்ட அந்த 2 பெண்களை காவல்துறையினரே அந்த வன்முறை கும்பல் கிட்ட ஒப்படைச்சிருக்கிறாங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அதாவது என்ன அப்படின்னா, அந்த பெண்கள் உதவி கேட்டு வந்ததாகவும் அவங்கள வாகனத்தில் கூட்டிகிட்டு போகிறக்கு, காவல்துறை வாகனத்தில் கூட்டிகிட்டு போகிறக்கு அந்த வாகனத்தினுடைய சாவி தங்ககிட்ட இல்லைன்னு சொல்லி வன்முறை கும்பல்கிட்டே வலுக்கட்டாயமாக காவல்துறையினர் அந்த பெண்களை ஒப்படைச்சிருக்கிறாங்க அப்படின்னு சிபிஐ தன்னுடைய குற்றப்பத்திரிகையில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அப்போது இந்த ஒரு மோசமான சம்பவத்தில் காவல்துறையும் உடந்தையாக இருந்திருக்கு அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ஒரு 10-15 நாட்களுக்கு முன்பாக பிரதமர் மோடி தேர்தல் பிரச்சார காலத்தில் பேசும்போதும் என்ன சொன்னார்னா, மணிப்பூர் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் சரியான நேரத்தில் தலையிட்டனால அங்கே அமைதி நிலவுச்சு அப்படின்னு சொல்லி தன்னுடைய 56 இன்ச் மார்பை பிளந்து கொண்டு பொய்யை பேசினார். இப்படி அவர் தொடர்ச்சியாக பேசக்கூடிய பொய்கள் என்பது களத்தில் என்ன மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படின்னா, பாஜகவினரை மேலும் இந்த மாதிரியான செயல்களை ஈடுபடுறதுக்கு தூண்டுகிறதோ அப்படிங்கிற கேள்வி எழுது. இதற்கு முன்பாகவும் பல சம்பவங்கள் நம்ம பார்த்துருக்குறோம். பாஜக எம்பியான பிரிஜ்பூஷன் சரண் சிங் அவர் இந்திய மல்யுத்த வீராங்கனைகள் காமன்வெல்த் போட்டிகள்லாம் பதக்கம் வாங்கின அந்த வீராங்கனைகள் கிட்ட அத்துமீறி நடந்துகிட்ட ஒரு புகார் வந்தது. அது தொடர்பாக அவங்க விசாரிக்கணும், தங்களுக்கு நீதி வேண்டும் அப்படின்னு சாலைகளில் இறங்கி போராட்டம் பண்ணாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க தங்களுடைய பதக்கங்களை தூக்கி வீசிட்டு இனிமேல் நாங்கள் இந்த போட்டிகளில் கலந்துக்க போகவே இல்லை அப்படின்னு சொல்லி கவலையோடு அறிவிச்சுக்கிட்டு போனாங்க. இப்போ திரும்பவும் அந்த பிரிஜ்பூஷன் சரண் சிங்குக்கு பாஜக தேர்தலில் போட்டிடுறதுக்கு டிக்கெட் கொடுத்துருக்கு. அதையும் கூட பலரும் கண்டிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் குஜராத் சம்பவம், பில்கிஸ் பானு குஜராத் கலவரத்தில் பாதிக்கப்பட்டவங்க, பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளானவங்க, தங்களுடைய குடும்பத்தை அதில் இழந்தவங்க, அதில் தொடர்புடைய பாஜகவை சேர்ந்த 11 குற்றவாளிகளை குஜராத் மாநில அரசு கருணையின் அடிப்படையில் நாட்டினுடைய 25வது சுதந்திர தினத்தில் ரிலீஸ் பண்ணாங்க. இவ்வளவு மோசமான சம்பவங்கள் செய்தவர்களை எப்படி கருணையின் அடிப்படையில், அதுவும் நாட்டினுடைய சுதந்திர தினத்தில் இப்படி ரிலீஸ் பண்ணிங்கிற கேள்விகளும் பலவாறாக வந்துச்சு. அதற்கப்புறம் அது நீதிமன்றம் போனது, அது ஒரு வேத கதை. இப்போ இதில் என்ன புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா, பெண் சக்தின்னு எல்லா தேர்தல் பொது மேடைகளிலும் பேசக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள் இது தொடர்பாக, ரேவண்ணா மீதான புகார் தொடர்பாக, இந்த ஆபாச வீடியோக்கள் தொடர்பாக, பெண்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட அந்த கொடுமைகளுக்கு எதிராக இன்னும் ஒரு வார்த்தை கூட பேசாமல் இருக்கிறாரு. பாஜக தலைவர்களும் அதே மௌனத்தை கடைபிடிக்கிறாங்க. பாஜக இப்படி ஆட்சிக்கு வந்துச்சுன்னா மீண்டும் பெண்களுக்கு சுதந்திரமான ஒரு இந்தியாவாக இந்த நாடு இருக்குமா அப்படிங்கிற கேள்வி ஒரு சேர எழுந்திருக்கு.
பொதுவா எல்லா மாநிலங்களிலும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் என்பது நடக்கத்தான் செய்யுது. அது வெறும் அரசு மட்டும் தடுக்கக்கூடிய செயல் இல்ல அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அழுக்குகளும் அந்த பெண்களின் மீது சுமத்தப்படுது. இந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதற்கு சமூகமும் சேர்ந்து உழைக்க வேண்டியிருக்கு. ஆனா, பெண்களுக்கு எதிரான இந்த குற்றங்களை தடுப்பதற்கு ஆளும் வர்க்கம், ஆளும் அரசு எந்த அளவு முனைப்பு காட்டுது, எந்த அளவு அக்கறை காட்டுது, உண்மையிலேயே பெண்களுக்கு எதிரான குற்றங்களை களைவதற்கு இவர்கள் நடவடிக்கை எடுக்கிறார்களா அப்படின்னு கேட்டா, அது இல்லைன்னு தான் பதில் வர வேண்டியதா இருக்கு. கடந்த 2023ல தேசிய குற்ற ஆவண காப்பகம் ஒரு புள்ளிவிவரத்தை வெளியிட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெண்களுக்கு எதிரான குற்றங்களாக இந்த ஆண்டு முழுக்க கிட்டத்தட்ட 28,811 குற்றங்கள் பதிவாகி இருக்கதாகவும், இதில் கிட்டத்தட்ட 50%த்திற்கும் அதிகமாக 16,109 குற்றங்கள் பாஜக ஆளக்கூடிய உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பதிவாகி இருக்கிறதாகவும் புள்ளி விவரங்கள் சொல்லுது. இது 2022ல் 30,000 பதிவாகி இருக்கு. இதை தொடர்ந்து டெல்லி, மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்கள்லாம் இருக்கு. இது வெறும் வெறும் பாஜகவை குற்றம் சாட்டுவதற்கோ, மோடியை குற்றம் சாட்டுவதற்கோ, இல்லை இந்த அரசு மோசமான அரசுன்னு பழி சொல்வதற்கோ அப்படிங்கிற வீடியோ மட்டும் இது கிடையாது. உண்மையில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதன் மூலம் அவர்களுக்கு ஒரு சுதந்திரமான நாடாக, ஒரு பாதுகாப்பான நாடாக இந்த நாட்டை வைத்திருக்க வேண்டியது எல்லோருடைய கடமை. அதை ஆளும் வர்க்கம் மிகவும் தீவிரமாக கவனிக்கணும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய அரசும் பிரதமர் மோடியும் அதில் மிக அலட்சியமாக, சுணக்கமாக நம்மளை யார் என்ன கேள்வி கேட்டுருவாங்கிற ஒரு இருமாப்போடு இருப்பதாகத்தான் தெரிகிறது. பெண்கள் இடஒதுக்கீடு கொடுப்பதாகட்டும், பெண்களுக்கான பிரதிநிதித்துவத்தை கொடுப்பதாகட்டும், அதெல்லாம் அவர்களுடைய எம்பவர்மெண்ட்டை, அவர்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதாக இருக்கணும். பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் எந்த சமரசமும் இல்லாமல் நடவடிக்கை எடுக்கணும். மீண்டும் ஒரு முறை இம்மாதிரியான சம்பவங்கள் நடைபெறாமல் இருப்பதற்கு ஒரு சரியான அரசை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதுதான் அனைவருடைய விருப்பமாகவும் இருக்குது. சமீபத்தில் கேரளத்தைச் சேர்ந்த நடிகை பார்வதி அவர்களும் தன்னுடைய இன்ஸ்டா ஸ்டோரியில் இது தொடர்பாக ஒரு பதிவு போட்டிருந்தாங்க. பெண்களை பாலியல் வன்புணர்வு செய்யக்கூடியவர்களுக்கு பாதுகாப்பாக இருப்பவர்களுக்கு தான் நம்ம ஓட்டளிக்க போகிறோம் அப்படிங்கிற கேள்வியும் அவங்க முன் வச்சிருக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் தேர்தல், அரசியல் இதையெல்லாம் தாண்டி இந்த சமூகத்தில் வாழக்கூடிய பெண்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டியது ஒவ்வொருடைய கடமை. அந்த கடமையை சரியென செய்யக்கூடிய ஒரு அரசு அமைவது தான் இந்த நாட்டிற்கும் இங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கும் பாதுகாப்பாக அமையும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.